இந்த டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ரவுண்ட் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா கந்திலி கிங்ஸ் வர்சஸ் 11 ஸ்டார் பந்தாரப்பள்ளி. ஸோ 11 ஸ்டாருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஆப்போசிட் டீம் வராதனால டேரெக்டாக செகண்ட் ரவுண்ட் வராங்க. ஸோ 11 ஸ்டார் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துட்டாங்க வழக்கம் போல். இந்த மேட்ச்சுக்கு அது 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. பவர் பிளேயில் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் போடலாம். லெவன் ஸ்டார்க்காக ஸ்ட்ரைக்கில் அன்பு இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் வசந்த் அதே ஓப்பனிங் பார். இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் அப்படியே இருக்கார், நேராக கிரீஸ்லேயே போட்டார். ஒரு குயிக் சிங்கிள், ஸ்டார்ட் சிங்கிள். செகண்ட் ஒன் சுவிட்ச் ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு, லெக்குக்கு ரன்னுக்கான சான்ஸ் இல்லைங்க, டாட் பால். தேர்ட் ஒன் வான்மோரியாக இருக்காருங்க, டாட் பால். ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ், நேராக பாடி லைனில் குயிக்கராக போட்டார், பேட் எடுக்க டைமிங்கே இல்லை, மிட் விக்கெட்டில் தான் போயிருக்கு, ஒரு சிங்கிள் கிடைக்கும். லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓவரில் பரிசுரவா போட்டிருக்காரு ரவி. ஏன்சரேஜ் பேக்கில் தான் வந்திருக்கேன், ரன்னுக்கான சான்சஸ் இல்லை. டாட் பால், 1 more டாட் பால் இந்த ஓவரில். மொத்தமாக 3 டாட்ஸாக போட்டிருக்காரு, 2 சிங்கிள் தான் போயிருக்கு. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபுல் ஃபேஸில் ஒரு ஃபுல் டாஸ், கவர் ஸ்டேஜில் போயிருக்கு, எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. கடைசி பால் சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவரில் எந்த பெரிய ஷாட்டும் கொடுக்காம 3 ரனில் போட்டு போயிருக்காருங்க. நல்ல ஒரு நாள் ஸ்டார்ட்னே சொல்லலாம் ரவிகிட்ட இருந்து. நிபுணர் தினேஷ் பவுலிங் இல்லை, நல்லா புல் ஷாட் ஃப்ளாட்டாக போயிருக்காங்க, டீப்பில் ஃபீல் இருக்காங்க ஸ்கொயர் லெக்கில். நல்லா ஸ்டாப்புங்க, அந்த மிஸ்டேக்கும் பண்ணல, சிங்கிள். கீப்பர் எடுக்கலங்க ஓவர் த்ரோவில். 2 runs இந்த பால். கீப்பர் ஸ்டாப் பண்ண இந்த முறை இங்கே குயிக் சிங்கிள், அகெயின் ஒரு சிங்கிள். தடுவா நல்லா ஷாட்டை வீட்டு தடிக்கிறாங்க, பாயிண்ட் ரீஜன் டீப்பில் கேட்சா தெளிவாக எடுத்துட்டாருங்க, எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க 11 ஸ்டார் பந்தாரப்பள்ளி. பேட்ஸ்மேன் லோகேஷ் வந்திருக்காரு. ஃபோர்த் ஒன் ஷாட், ஃபர்ஸ்ட் பால் பனிஷ் பண்ணியிருக்காருங்க, அப்படியே அள்ளி வெளியே போட்டார். ஃபர்ஸ்ட் 6 இருந்த மேட்ச்சில் செகண்ட் பால் கொண்டு வந்திருக்காரு, மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் கொண்டு வந்திருக்காரு. விக்கெட் கவர் ப்ரெஷர் அப்படியே குறைச்சி விட்டார். அக்ராஸ் அடிக்க வேண்டிய பந்து தான், எதுவுமே மிஸ் பண்ணிட்டாரு, சிங்கிள். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் சுவிட்ச் தரலே டைமிங் பேட்டில் சான்ஸ் வார் கேட்ச் அங்கே டீப்பில். ஸோ கணபதி கேட்சை கச்சிதமாக எடுத்திருக்காரு. ஓப்பனிங் பார் 2 விக்கெட்டுமே இந்த ஓவரில் லூஸ் பண்ணுறாங்க 11 ஸ்டார். ஒரு நல்ல பிரேக் த்ரூ தினேஷ்கிட்ட இருந்து, நல்ல ஓவருங்க, 6 பண்ணாலே முக்கியமான 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னொரு ஸ்கோர் பாயிண்ட், முக்கியமான 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க 11 ஸ்டார். பால் டு பால் வந்திருக்காங்க இப்போ வரைக்கும். நியூ பாலர் பவுலிங் அகைன் ரவி. ஃபர்ஸ்ட் ஓவர் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ஓவரை 3 ரனில் போட்டிருந்தாரு, பெரிய ஷாட் கொடுக்காம நல்ல இருக்கார், அப் டு இருக்கார், ஒரு சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் பிரபு ஸ்ட்ரைக்கில். செகண்ட் ஒன் குயிக்காராக போட்டிருக்காருங்க, பேட்டுக்கும் காலுக்கும் சென்டரில் பூந்து வந்திருக்கு, டாட் பால். சரி நான் மிட் விக்கெட்டில் தான் போயிருக்கு. ரன்னுக்கான ட்ரை இருக்குமான்னு பார்க்கலாம், மிஸ் பண்ண ரன் புஷ் பண்ணிவிடுவாங்க, எந்த மிஸ்டேக்கும் பண்ணலான்னு பேசிட்டு இருக்கேன். மிஸ் ஃபீல் பண்ணாலும் நல்லா பேக்கப் டு சிங்கிளிங்க. தருவா இங்கே ரன்னுக்கான சான்ஸ் இல்லைங்க, டாட் பால். ஃபோர்த் ஒன் இங்கே ரன் அவுட் வாய்ப்பாங்க, டேரக்டில் அடிச்சா விக்கெட்டு. ஐயோ ரீச் ஆகிட்டாருங்க, ஒரு குயிக் சிங்கிள், சிங்கிளே சொல்லலாம். நெக்ஸ்ட் இங்கேயே விக்கெட்டுங்க. ஸோ ரன் அவுட்டில் 3rd விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க 11 ஸ்டார். ஸோ கம்யூனிகேஷனே இல்லை. 3 ஸ்கோர் 15 தான் வந்திருக்கு, 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க 11 ஸ்டார் பந்தாரப்பள்ளி. பாலோட கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும். போனவரை நல்ல கம்பேக் பவுலிங்கில். ஸோ நியூ பாலர் கணபதி பவுலிங்கில், நான் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பெருமாள். ஷார்ட் ஹைட் ஏறியாக விட்டுருக்காருங்க, சான்ஸ் வார் கேட்ச். ஐயோ ரொம்ப ஹைட்டுங்க, எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இங்கே புஷ் பண்ணிட்டாங்க, அங்கே நான் பவுலிங்கில் ஆளே இல்லைங்க, விக்கெட் இல்லை, ரீச் ஆகிட்டாருங்க. இந்த பால் 3 நினைக்கிறேன். ஃபுல் டாஸ் தெளிவாக பனிஷ் பண்ணிட்டாருங்க. ஸோ மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால் 6 மாற்றிருக்காரு பெருமாள், நல்ல ஷாட்டு, தேவையான 6 11 ஸ்டாருக்கு. டாப் ஏஜ் சான்ஸ் ஆர் கேட்சான்னு பார்க்கலாம், டீப்பில் தான் ஃபீல் வச்சிருக்காங்க, கேரி ஆகலை, பால் ரொம்ப டர்ன் ஆச்சுங்க, கரெக்டாக வாட்ச் பண்ணல. இங்கே 2 runs எடுத்துட்டாங்க. ஃபோர்த் ஒன் ஸ்லோயராக போட்டுருக்காரு, வைட் டெலிவரி. ஃபோர்த் ஒன் ஐயோ ஃபுல் டாஸ் லாங் ஆஃபில் போயிருக்காங்க, டீப்பில் விக்ரம், அந்த மிஸ்டேக் பண்ணல, ஒரு சிங்கிள் இந்த ஓவரில்.
ஸ்விங் அண்ட் மிஸ். கடைசி பால் பாலா போட்டிருக்காரா. அப்பிடிஷன் வைட் டெலிவரி. சான்ஸ் ஆர் கேட்ச் பார்க்கலாம். கேரி ஆகல. ஒரு சிங்கிள் கடைசி பால். ஒரு 4 ஓவருக்கு ஸ்கோர் 30 ரன் வந்திருக்கு. ஸோ முக்கியமான 6 பந்துங்க கடைசி ஓவர். இப்போ 30 ரன் தான் வந்திருக்கு இப்போ வரைக்கும் 11 ஸ்டாருக்கு. ஸோ இந்த கடைசி பால் முக்கியமான பாலாக இருக்கும். ஃபஸ்ட் பால் ஸோ ஃபுல்டா ஸ்டாப் ஏஜ் மாதிரி பட்டிருக்கு. சான்ஸ் வார் கேட்ச் எடுத்தால் முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். தெளிவாக எடுத்துறாருங்க பவுலர். எந்த மிஸ்டேக்குமே பண்ணல. ஸோ 6 அடிச்ச பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் சுரேஷ் ஸ்ட்ரைக்கில். இந்த ஒரு ஃபஸ்ட் பாலே விக்கெட்டு விட்டு தட்டியிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு சிங்கிள். தேர்ட் பால் ஸ்டம்பில் பட்டிருக்கு. ஆனால் ரீச்சல் தான் இருக்கார் பேட்ஸ்மேன். ஃபோர்த் ஸோ எக்ஸ்ட்ரா கவர்ஸில் கிளியர் பண்ணிட்டாருங்க. 2வது சிக்ஸர் பெருமளவு பேட்லேருந்து நல்ல ஷாட்டு. லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவுட் சைட் வரும் பட்டிருக்கு. தேர்ட் மேலே தான் போயிருக்கு. 2 ட்ரை இருக்கும் கண்டிப்பாக. கசிங்க புஷ் பண்ணிட்டாங்க. ஈஸி 2 ரன்ஸுங்க. லாஸ்ட் 1 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஷாட்டுங்க தெளிவாக பனிஷ் பண்ணிட்டாரு. கடைசி பாலே 6 மாதிரிருக்காரு. மொத்தமாக 3 6 வந்திருக்கு பெருமளோட பேட்லேருந்து. நல்ல பேட்டிங் நல்ல ஷாட்டு. பார்த்தீங்கன்னா 46 ரன் ஸ்கோர் பண்ணுவோம் கந்திலி கிங்ஸ். ஸ்ட்ரைக்கில் விக்ரம், நான் ஸ்ட்ரைக்கில் பழனி, பவுலிங்கில் பெருமாள் வந்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால். ஸோ சேசிங் கண்டிப்பாக தரமாக இருக்கும். சாமா பேசுங்க. குட் லென்த்தில் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால். செகண்ட் பால் ஷார்ட் நேராக ஃபீல்டர் கைக்கு நினைக்கிறேன். அங்கே வசந்த் அவருமே கிராஸ் பண்ணி போயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் 6 செகண்ட் பால் கொண்டு வந்திருக்காரு விக்ரம். ஒரு தேவையான 6. தேர்ட் ஒன் வைட் டெலிவரி. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராஸ் ஆப்டியா இருக்கார். வித்து கொடுக்காத வந்து லாங் ஆஃப்ல போயிருக்கு. தெரியா ஒரு சிங்கிள். சாஃப்டாக தள்ளியிருக்காருங்க. பாயிண்ட் டைரக்ஷனில் கண்டிப்பாக 2 ட்ரை இருக்கும். ஸோ பேக்கில் தான் போயிருக்கு. எஸ்ங்க புஷ் பண்ணிட்டாங்க. ஈஸி 2 ரன்ஸ். ஒரு தேவையான 2 ரன். ஃபுல் ஃபேஸில் ஒரு ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காருங்க. அடிக்க வேண்டிய அந்த டாட் பால். லாஸ்ட் ஒன் 1 ரன்லேயே எடுத்துட்டாருங்க. ஸோ கடைசி பாலை ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணி போகிறாங்க கந்திலி கிங்ஸ். ஸோ செகண்ட் பால் 6 கவர். அடுத்த பால் நல்ல கம்பேக்ங்க பெருமாள்கிட்ட இருந்து. அடுத்த பால் 2 ரன்ல போட்டிருக்காரு. நல்ல ஓவர் நல்ல ஸ்டார்டிங் சொல்லலாம். ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 10 ரன் வந்திருக்கு. முக்கியமான ஒரு விக்கெட் யூஸ் பண்ணிட்டாங்க கந்திலி கிங்ஸ். ஸோ செகண்ட் ஓவரை போட வசந்த் பவுலிங் எண்ணில் அருமையே இருக்குது. 4 ஓவருக்கு 36 ரன் தேவை. ஸோ ரவ் பார்த்தீங்கன்னா ஓவருக்கு 9 தான் தேவை. ஃபர்ஸ்ட் பால் ரொம்ப ஷார்ட்டாக போட்டாருங்க. அடிக்க வேண்டிய பந்து மிஸ் பண்ணியிருக்காரு. ஸ்கொயர் லெக்கில் தான் போயிருக்கு. சரியா ஒரு சிங்கிள் கிடைக்கும். நியூ பேட்ஸ்மேன் ரவி ஸ்ட்ரைக்கில் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் சாப்பிட்டு தள்ளியிருக்காரு. பாயிண்டில் ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் யாஸ் பேட்டர் நிற்கிறது விக்கெட்டுங்க. முக்கியமான விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க கந்திலி கிங்ஸ். செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்லா பிரேக் த்ரூ. ஒரு தேவையான பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். முக்கியமான பிரேக் த்ரூ. நியூ பேட்ஸ்மேன் தோண்டி விட்டுருக்காரு. பாயிண்ட் டைரக்ஷனில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஸோ இப்போ ரீசர்வாக போட்டிருக்காரு வசந்த். எந்த பெரிஷனும் கொடுக்காம அக்ராஸ் போனார். லெக் ட்ரா போட்டுருக்காருங்க. டாட் பால். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஸ்டார்ட் பவுன் தெளிவாக போட்டாருங்க. கடைசி பால் டாட் பாலாக போட்டிருக்காரு. நல்ல ஒரு வசந்தாக இருந்து 2 ஓவருக்கு ஸ்கோர் 13 ரன் தான் வந்திருக்கு. முக்கியமாக 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. போனவில் பவுலிங்கில் 3 ரன்ல போட்டிருக்காரு. நல்ல ஒரு வசந்தாக இருந்து பவுலிங்கில் லோகேஷ் வந்திருக்காரு. ரிமைனிங் 3 ஓவருக்கு 33 ரன் தேவை. சான்ஸ் ஆர் கேட்ச். ஒரு லீடிங் ஏஜ் மாதிரி பட்டிருக்கு. ஸோ கீப்பரே போயிருக்காரு. அன்பு தெளிவாக எடுத்துட்டார். எந்த மிஸ்டேக்குமே பண்ணல. தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க கந்திலி கிங்ஸ் முக்கியமான நேரத்தில். ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் த்ரூ. நல்ல ஸ்டார்ட். பேட்ஸ்மேன் கணபதி வந்திருக்காரு. ஸோ பெரிய ஷாட் தேவை கந்திலி கிங்ஸ்க்கு. ஸோ குட் இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ரனுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். தேர்ட் ஒன் ஸ்டெப் டவுன். ஓகேன்னு ஒரு டாப் ஏஜ். சான்ஸ் ஃபார் கேட்ச் அண்ட் பார்க்கலாம். ஸோ கேட்ச் அண்ட் பவுலில் மிஸ் பண்ணலாம். லோகேஷ் தெளிவாக எடுத்துட்டாருங்க. 1 more விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க கந்திலி கிங்ஸ். இந்த ஓவரில் ஸ்ட்ரைக்கில் ஆகுறாங்க பேட்டிங்கில். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். ஃபோர்த் ஒன் ஸ்விங் அண்ட் மிஸ். ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. டாட் பால். லாஸ்ட் 2 இந்த ஓவரில். கடைசி 10 பாலில் எந்த பவுண்டரியுமே வரல. அதே லைன் எந்த சேஞ்சும் பண்ணல. டாட் பால் அகெயின். ஒரே இந்த ஓவரில் 1 ரன் கூட வரலங்க. மெயினாக போயிட்டு இருக்கு இந்த ஓவர். ஸோ மெயின்டன் 2 விக்கெட்டாக போயிருக்குங்க. லாஸ்ட் ஒன் ஸ்விங் அண்ட் மிஸ். ஸோ மெயின்டன் நான் போட்டு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ஓவர். ஒரு கேம் சேஞ்சிங் ஓவர்னே சொல்லலாம் லோகேஷ் இருந்து. நல்ல பவுலிங்க. இந்த டேயில் ஃபர்ஸ்ட் பவுலராக மெயின்டனாக போட்டு விக்கெட் எடுத்துருக்காரு.
நல்ல பவுலிங். 12 பாலுக்கு 33. மேட்ச் வரப்படா வசந்த் பவுலிங் இல்லை. ஷாட்டுங்க, நல்ல பிக் ஆஃப் ஷாட். ஸ்டெப் டவுன் பண்ணி கரெக்டாக பிக் பண்ணிட்டாரு. நறுக்குன்னு ஒரு அடிங்க. அதான் பணம் வரதுக்கு அடிச்சிருக்காரு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிக்ஸர், தேவையான சிக்ஸர் ரவியோட பேட்லேருந்து. பதினோரு பாலுக்கு 27. லெக்கட்டார் நல்ல கம்பேக். டாட் பால் கரெக்டான ஸ்பாட்டில் போட்டிருக்காருங்க வசந்த். தேர்ட் ஒன் வெயிட்டு தேடி இருக்காரு. எக்ஸ்ட்ரா காசில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். டாட் பால். ஸோ 8க்கு 26 தேவை. லாஸ்ட் 2 மோர் ஸ்விங் நாமே எங்கே ஒரு சாக்ரஸ் நோட். லாஸ்ட் இந்த ஓவரில் ஷாட்டுங்க, கடைசி பால் சிக்ஸாக மாற்றிட்டாரு. ஊய்யோ, இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் கடைசி பால் சிக்ஸாக மாற்றிருக்காருங்க ரவி. ஒரு தாவியான 2 சிக்ஸர். கடைசி 6 பாலுக்கு 20 ரன் தேவை. ஸோ மேட்சை இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கடைசி 6 பாலுக்கு 20 ரன் தேவை. அன்பு பவுலிங் இல்லை. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரவி, லெஃப்டி பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் பால் ஐயோ, பேக்கில் தாங்க வந்திருக்கு. ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்காக மாற்றிட்டாங்க. 5க்கு 19. ஷாட், நல்ல ஷாட்டு. 1 மோர் பெரிய ஷாட் ரவியோட பேட்லேருந்து. ஒரு தாவியான சிக்ஸாருங்க. ஸோ 4 பாலுக்கு 13. அப்படியே ஸ்கோர் கம்மியாகிட்டே வருது. 4 பாலுக்கு 13. ஒரு ப்ரெஷர் கிளியர் பண்ணால் கண்டிப்பாக ப்ரெஷர் கம்மியாகும். பேக் ஃபுட்டில் போனாருங்க. எதிர்பார்த்தா பந்து வரல. லேட் டைமிங் பேட்டில். இங்கே ஒரு சாக்ரஸ் நோட் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, சிங்கிளோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 3க்கு 12. க்ளோஸாக போயிருக்கு. இந்த மேட்ச் இன்சைட் ஆயிடுச்சு. பேக்கில் தான் வந்திருக்கு. ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஸ்ட்ரைக்காக மாற்ற மாட்டாங்க. கடைசி 2 பாலுக்கு 11 ரன் தேவை. 11. ஒரு ப்ரெஷர் கிளியர் பண்ணணும். பர்ஃபெக்டான இருக்காருங்க. வித்தே கொடுக்காத பந்து. டாட் பால். லாஸ்ட் ஒன் இந்த மேட்ச்சில். கடைசி ஒரு ரூபா போட்டிருக்காரு. கிளைன் போல்டு. இந்த மேட்ச் 11 ஸ்டார் பந்தாரப்பள்ளி வின் பண்ணுறாங்க. கடைசி ஓவர் ஒரு 6 பண்ணாலும் நல்லா கம்பேக் அனுப்பிட்டா இருந்து அடுத்த பால் நல்லா பிடிச்சி போட்டிருக்காருங்க. ஸோ ஃபஸ்ட் டீமாக ப்ரைஸ் பண்ணுறாங்க 11 ஸ்டார் இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ மேட்சை லூஸ் பண்ணாலுமே கடைசி வரையும் ஃபைட் பண்ணாருங்க ரவி. நல்லா பேட்டிங்னே சொல்லலாம். ஒரு வெல் பிளேடு.